மங்களகரமான துர்மிகு வருடம் புரட்டாசி மாதம் 1 தேதி 17/9/2016 சனிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். இப்போ சாஸ்திரங்களில் கிணறுகளை மூடுறது, மரங்களை வெட்டுறது, பட்சிகளை கூண்டில் அடைச்சி வைக்கிறது, இதெல்லாம் சாஸ்திர விரோதம் அப்படின்னு சொல்கிறது. சாஸ்திரங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை. ஆனாலும் ஒரு காலத்தில் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி இல்லை, எத்தனையோ ஆண்டு காலமாக இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. சாஸ்திர விரோதம்னு சொன்ன பொழுதும் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த விருட்சங்களை பற்றி சொல்லும்பொழுது நிறைய பேர் என்ன நினைக்கிறா, நாங்கள் வீடு கட்ட போயிருந்தோம், அங்கே ஒரு வேப்ப மரம் இருந்தது, அந்த வேப்ப மரத்துக்கு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு படையெல்லாம் வச்சு பூஜை போட்டு வெட்டினோன்றான். என்ன தான் மரங்களுக்கு விசேஷமாக பூஜைகள்லாம் போட்டு வெட்டினாலும் நீங்கள் ஆடை பாருங்கள், ஆடை வெட்டுறீங்கன்னா அதுக்கு நல்லா குங்குமம்லாம் வச்சு அபிஷேகம், அதுக்கு தலையில் தண்ணியெல்லாம் கொட்டி மாலைலாம் போட்டு வெட்டுறீங்க. அதுக்கு நீங்கள் மாலைலாம் போட்டு பட்டு வஸ்திரம் கட்டினா கூட வெட்டினீங்கன்னா வலிக்காமையாக இருக்கும். நீங்கள் என்ன தான் பட்டு வஸ்திரம் கட்டி அதுக்கு மஞ்சளை குங்குமத்தை வச்சு வெட்டினாலும் அதுக்கு வலிக்காமையாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மரத்தை வெட்டினோடனே அதுக்கு மரத்துக்கு பூஜை போட்டுட்டிங்கன்னா தோஷம் போயிடுமா? மரத்தை வெட்டுறதுக்கு அந்த மரத்துக்கு எவ்வளோ தான் பூஜை போட்டாலும் வெட்டின மரத்துக்கு வெட்டினது தோஷம் தானே. அதனால் பசுமையாக இருக்க மரத்தை வெட்டினால் தோஷம்ன்றது தோஷம்தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்போ இந்த மரங்களை நாம் வீடு கட்டுறதுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக பசுமையாக இருந்த மரத்தை வெட்டினால் தோஷம்ன்றதில் மறுபடியும் பேச்சுக்கு இடமே கிடையாது. சரி, அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நியாயமான ஒரு சந்தேகம் வரும். இப்போ வீடு கட்டுறதுக்கு நாம் வாசல் வைக்கிறோம், ஜன்னல் வைக்கிறோம். அந்த காலத்தில் மரத்தை வெட்டாமையாக உங்களுக்கு இந்த மாதிரி ஜன்னல் வாசல் இதெல்லாம் பண்ணியிருப்பா. மரத்தை வெட்டாமையாக அந்த ஜன்னலும் வாசலும், ஏன்னா இப்போ தேக்கு மரம் இருக்குது, நம்ம தேக்கு மரத்தில் கதவு பண்ணுறோம். அப்போ நம்ம மரத்தை வெட்டாமையாக வீடு ஜன்னல் வைக்க முடியும், வாசல் வைக்க முடியும், நிலைப்படி வைக்க முடியும். அந்த காலத்தில் உத்தரம்லாம் இருந்திருக்கு, கோயிலெலாம் கட்டியிருக்கா. இப்போ மரங்களை வெட்டாமையாக இந்த மாதிரி வீடு கட்டுறதோ இல்லை கோயில் கட்டுறதோ நடந்திருக்கும். மரங்களை வெட்டியிருப்பா இல்லையா அப்படின்ற சந்தேகம் வந்திருக்கும். அது மாதிரி சந்தேகம் வரணும், வந்தால் நியாயமான சந்தேகம் தான். அப்போ 2 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ராமாயணத்தில் வாலி ராமர்கிட்ட கேட்பான், நீ எதுக்கு என்னை அம்பு போட்டு மறைஞ்சிருந்து என்னை இந்த மாதிரி துன்பப்படுத்தினா நான் இறந்துட்டுருக்கேன். அப்போது அதில் ஒரு கேள்வி வரும், மிருகங்களை மாமிசத்துக்காக வேட்டையாடுவா, அது நியாயம். என்னோட மாமிசம் உனக்கு பலன் தராது, எதுக்கு என்னை மறைஞ்சிருந்து அடித்தேன்னு சொல்லுவான். அப்போ என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணுன்னா, தேவை இருந்தால் நீ வேட்டையாடினது நியாயம், என்னோட மாமிசம் உனக்கு தேவையில்லாத போது என்னை எதுக்கு வேட்டையாடினேன் அப்படின்ற ஒரு கேள்வி வர்றது. பெரிய கேள்வி. உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், எம்மையே ராமன் என்னும் நாமம் செம்மை செய்ய நாமம் தன்னை கண்களை தெரிய கண்டான்னு சொல்லி வரும். அப்போ ராமன் தான் புரிஞ்சுட்டார். அப்புறம் கதை அப்புறம் மோட்சத்துக்கு போகிறாருன்றதெல்லாம் அப்புறம் விஷயம். எதுக்கு இதை சொல்லணும்னா, நமக்கு வீடு போகணும், அது வீடு கட்டுறதுக்கு ஜன்னல் வைக்கிறோம், கதவு வைக்கிறோம், தேவைக்கான மரத்தை வெட்டுறோம். சரி, அதே மாதிரி தான் பின்னால் எங்களுக்கு இடம் தேவைப்பட்டது, அதுக்காக இந்த மரத்தை வெட்டிட்டு இடத்த டெவலப் பண்ணுறோன்னு சொல்லலாம். அப்போ கூட இந்த மரங்களை வெட்டும்போது அதுக்கு என்ன பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. தேவை இருந்தால் கூட நீங்கள் வீடு ஜன்னல் வைக்கிறதுக்கோ வாசல் வைக்கிறதுக்கோ இல்லை வீட்டில் அந்த மரத்தால் பாதிப்பு வந்ததுன்னு சொல்லி வெட்டினாலோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. எப்படின்னா, இப்போ ஒரு அரச மரம் வளர்ந்துடுது, வீட்டு பக்கத்தில் அரச மரம் வளர்ந்தால் அந்த 10 அடிக்கும் 20 அடிக்குள்ளனா வீடையே அது தூக்கிடும். 4வது ஆன்மீக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய PV வேலுச்சாமி முதலியார் சின்னம்மாள் மண்டபத்தில் தான் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட சுமங்கலி பெண்கள் திருவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவங்கினாங்க. அதுக்கப்புறம் அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் திருச்செங்கோடு பற்றியும் தல புராணங்கள் பற்றியும் எடுத்துரைத்தார். அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். शम्भो महादेव सदा शिवा अम्बुजनयना नारायण शम्भो महादेव सदा शिवा अम्बुजनयना नारायण. ஆயகலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பளிங்கு போல் வாழ் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர். படிக நிறமும் பவளச் செவ்வாயும் கடிகமழ் பூன் தாமரை போர் கையும் துடி இடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. அற்புதமான இந்த திருத்தலத்திலே திருச்செங்கோட்டிற்கு உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊரிலே வசிப்பவர்களெல்லாம் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை வேறு எங்குமே பார்க்க முடியாது. சிவன் கோவில்னா சிவன் சந்நிதி தனியாக இருக்கும், அம்பிகையுடைய சன்னதி தனியாக இருக்கும்.
மூலவரே சிவனும் அம்பிகையும் சேர்ந்தாற்போல் இருக்கிறது இங்கு மட்டும்தான், வேறு எங்குமே கிடையாது. தேவார பதிகம் பாடப்பட்ட கோவில்களை திருமுறை தலங்கள் என்று சொல்வார்கள். அந்த திருமுறை தலங்களிலே கொங்கு நாட்டு தலத்துள் ஒன்றாக விளங்குகின்ற இந்த திருச்செங்கோடில் மட்டும்தான் ஈசனும் அம்பிகையும் சேர்த்து மூலவராக ஒரே சன்னதியிலே அர்த்தநாரீஸ்வரராக உமையொரு பாகனாக இடப்பக்கம் அம்பிகையும் வலப்பக்கம் ஈசனுமாக இருக்கக்கூடிய இந்த திருமேனி இத்தகைய ஒரு அற்புதமான ஒரு சுவாமி அம்பாள் ஐக்கிய ஸ்வரூபம் வேறு எங்குமே கிடையாது. இந்த ஆலயத்திற்கு இன்று ஊருக்கு வந்த உடனே காலையில் மலை மேலே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இந்த தலத்து முருகனை பற்றி பாடும்பொழுது அருணகிரிநாதர் இந்த பேரழகை, இந்த செங்கோட்டு வேலனை காண்பதற்கு அந்த நான்முகன் 4000 கண் படைத்தலனே, 2 கண்ணு போராது, 1000 கண் வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் அருணகிரிநாதர் இன்னும் சற்று அதிகமாக சென்று 4000 கண் எனக்கு படைக்காமல் விட்டு விட்டானே அந்த பிரம்மா என்று வருத்தப்படுகிறார். அப்படி ஒரு பேரழகனான செங்கோட்டு வேலன், அர்த்தநாரீஸ்வரர், பெருமாள் சன்னதி, இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு தலம். 276 பாடல் பெற்ற தலங்களிலேயே ஒரே ஒரு ஸ்தலத்தில் மட்டும்தான், இங்கு மட்டும்தான் சிவனும் அம்பிகையும் சேர்ந்து இருப்பதை பாதி பாதியாக அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபத்திலே மூலவராக இருப்பது இந்த ஒரே ஒரு தலத்தில் தான் இருக்கிறது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு தலம் இது. ஞானசம்பந்த பெருமான் 2 பதிகங்கள் பாடியிருக்கிறார். அருணகிரிநாதர் 10க்கும் மேற்பட்ட திருப்புகழ் பாடல்களிலே இத்தலத்தை பற்றி சொல்லுகிறார். கந்தர் அலங்காரத்திலே 6 பாடல்களிலே இந்த திருச்செங்கோடு பற்றிய குறிப்பு அருணகிரிநாதரால் பாடப்படுகிறது. மிக பழமையான தமிழ் இலக்கியமான சிலப்பதிகாரத்திலே திருச்செங்கோடு தலத்தின் முருகனை பற்றியும் இம்மலையை பற்றியும் இளங்கோவடிகள் சிறப்பித்து சொல்லுகிறார். சிலப்பதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள 4 அல்லது 5 கோவில்களிலே திருச்செங்கோடு ஒன்று. அவ்வளவு பழமை வாய்ந்த சிலப்பதிகாரத்தில் தேவார பதிகங்களிலே, திருப்புகளிலே இசை மூவர் எனப்படும் முத்துசுவாமி தீட்சிதர் பாடியுள்ள ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரம் என்னும் பாடலிலும் இந்த தலத்தை பற்றி ஒரு சிறப்பாக தனியாக ஒரு பாடல் பாடப்பட்டிருக்கிறது. இது ஒரு அபூர்வமான ஒரு கோவில் என்பதால் அபூர்வமான ராகத்திலே அதை பாடியிருக்கிறார். குமுத கிரியா அப்படின்னு ஒரு ராகம். அந்த ராகத்தில் மொத்தமே ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது. அது இந்த தலத்துக்கு முத்துசாமி தீட்சிதர் வந்த பொழுது இங்கே பாடிய தலம். முத்துசாமி தீட்சிதர் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். 200-250 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு மகான். அவர் இந்த தலத்துக்கு அர்த்தநாரீஸ்வரம் அப்படின்ற ஒரு பாடல் பாடியிருக்கிறார். இந்த தலத்துடைய பெருமையை பற்றி சொல்லணும் வேண்டுமானால் சொல்லிக்கொண்டே போகலாம். இதில் மிக முக்கியமாக இது நாகசைலம், நாககிரி, சர்ப்பமலை என்றெல்லாம் சிறப்பு பெயர் கொண்டது. ஆதிசேஷனால் வணங்கப்பட்ட தலம். அதனாலே இங்கே நாகதோஷம் நிவர்த்தி ஆவதற்கு இங்கு பிரார்த்தனை செய்து கொண்டால் நாகதோஷம் நிவர்த்தி ஆகிறது. நிறைய ஜாதகங்களிலே இந்த நாகதோஷங்கிறது ஒரு தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. கல்யாண தடை, 7ல் கேது, 8ல் கேது, அதனால் கல்யாணம் ஆக மாட்டேங்குது, திருமணம் தாமதமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இன்றைக்கி நிறைய இடங்களில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுபோல் நாகதோஷத்தினால் திருமணம் தாமதமாகி கொண்டிருந்தால் அவர்களெல்லாம் இந்த திருச்செங்கோட்டிற்கு